ஹலோ கைஸ், நீங்கள் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 யூஸரா? உங்கள் விண்டோஸை நீங்கள் அடிக்கடி அப்டேட் பண்ணுறீங்களா? அப்போது இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 அப்டேட் ஆனதுக்கப்புறம் நிறையவே இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது சி டிரைவ் ஃபுல்லாகிடும், அப்புறம் ரொம்பவே ஹேங் ஆகும், சம்டைம் ப்ளூ ஸ்க்ரீன் வரும். உங்கள் கம்ப்யூட்டர் அப்டேட் ஆனதுக்கப்புறம் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வராமல் இருக்க என்ன பண்ணலான்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதனால் இந்த முழு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணுங்கள். ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறதால அப்டேட் ஆனதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் இந்த ரீஸ்டோர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை ரோல் பேக் பண்ணலாம். ரோல் பேக் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டர் பழைய மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதனால் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணுங்கள். ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டரை அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் ஆனதுக்கப்புறம் எப்படி ரீஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். ரீஸ்டோர் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி இங்கே சிஸ்டம் ப்ராப்பர்ட்டின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. இங்கே நான் கிரியேட் பண்ண ரீஸ்டோர் பாயிண்ட் காட்டுது. இந்த ரீஸ்டோர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் கம்ப்யூட்டருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஆகும். உங்கள் கம்ப்யூட்டர் அப்டேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா சி டிரைவ் ஓப்பன் பண்ணுங்க. சி டிரைவில் விண்டோஸ் என்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. விண்டோஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் என்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. இங்கே டவுன்லோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸுமே டெலிட் பண்ணுங்க. டவுன்லோட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை டெலிட் பண்ணுறது மூலமாக அப்டேட் ஆனதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டர் சி டிரைவ் ஃபுல்லாக வரதை அவாய்ட் பண்ணலாம். இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டர் அப்டேட் ஆனதுக்கப்புறம் வர எல்லா இஷ்யூஸுமே ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.